மான் மாதிரி உன் வீட்லயா நான் இருக்கேன்? அட பாவி, என் மாமாவையே விட்டு என்னை கடத்தி வர சொல்லிருக்கியே, உனக்கு என்ன தைரியம்? என்ன அந்த ஆள் உன் மாமாவா? ஆஹா, ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? பாஸ்கர், உன் பணத்தினாலே என் மாமாவின் பலகீனத்தை விலைக்கு வாங்கலாம், ஆனா என்னை நீ அடிமையாக்க முடியாது. இல்ல வசந்தி, இல்ல. நீ பணத்திமிர் படைச்ச, இல்ல. மனத்திமிர் உள்ளவ, இல்ல. பெண் வேட்டையாட பேய், இல்ல. இல்ல பாஸ்கர், எச்சரிக்கிறேன். நான் நீரு பூத்த நெருப்பு, நெருங்கினே உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். சீதையை சிறையெடுத்த ராவணனுடைய கதி என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா? நான் ராவணன் இல்ல, பாஞ்சாலியை காப்பாத்தின கண்ணனா கருதி நான் சொல்றது கேளு. என்ன நம்பு வசந்தி. வசந்தி, என்ன அடிக்க உனக்கு உரிமை உண்டு, ஆனா காலம் தவறி உன் கை என் கண்ணத்துல படுது. வசந்தி, உன்னை கல்யாணம் செஞ்சுக்க முயற்சி செய்த பழைய பாஸ்கர் என்னைக்கோ செத்து போயிட்டான். இப்ப நீ பாக்குறது புது பாஸ்கர். வசந்தி, பணத்தினாலேயோ பலாத்காரத்தினாலேயோ ஒரு பெண்ணை பணிய வைக்க முடியாதுங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். காதலியா நினைச்சாத்தானே குற்றம், சகோதரியா பாவிச்சுட்டா என் வாழ்க்கை பூரா உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? அதனால ஏன் இதே தோட்டத்துல வளர்த்து ஆளாக்குன காதல் பயிரை நானே அழிச்சிட்டு பாசத்தை விதைச்சேன். அது குற்றம்னா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம். சார், காலேஜ் படிப்புக்கு உங்ககிட்ட உதவி பணம் வாங்கிட்டு போவோமே, அந்த பொண்ணு வந்திருக்கு. இதோ வந்துட்டேன். இந்தம்மா. ரொம்ப நன்றிங்க. நீ எனக்கு நன்றி சொல்லி பிரயோஜனம் இல்லம்மா. நல்லா படிச்சு முதல் வகுப்புல பாஸ் பண்ணி நான் உனக்கு நன்றி சொல்லும்படியா நடந்துக்க. வசந்தி, உன்கிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டனே. நீ வேலை பார்க்க போற காலேஜுக்கு நான் தான் சேர்ந்தேன். அப்படியா? தெரிஞ்சிருந்தா அப்ளிகேஷனே போட்டிருக்க மாட்டீல்ல. உன்னை பத்தி கேள்விப்பட்டு உனக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காகவே நான் தான் அப்படி ஒரு விளம்பரத்தை போட சொன்னேன். ஐயா, வசந்தி! ஆமா வசந்தி. சாரு, வசந்தி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கு. வசந்தி, உன்னை பத்தி நாங்க பேசாத நாளே கிடையாது. அப்படியா? ஆமா வசந்தி, 3 நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை பத்தி, ஒரு நாளைக்கு 3 தடவையாவது உன்னை பத்தி நினைச்சு பேசிக்கிட்டே இருப்போம். வசந்தி, நீங்க எப்படி திடீர்னு? அது வந்து இல்ல, பாஸ்கர் சேர்மனா இருக்காரு அந்த காலேஜ்ல. நான் தமிழ் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றேன். ஐயோ, எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கும் தெரியாது. எனக்கே தெரியாது. சரி சரி, இப்பதான் வேலைக்கு சேர்ந்தாங்க. வசந்தி, சாரும் சாமுவும் ரொம்ப நாளா இங்கதான் இருக்காங்கிறது உனக்கு தெரியும். அவங்க கூட நீ இங்கேயே இருக்கலாம். உனக்கு ஆட்சேபனை இல்ல இல்ல? ஆமா வசந்தி, பாஸ்கரோட வீடு பச்சைப்ப முதலியா சத்திரம் மாதிரி. ஓசி சோறு, உதவி பணம், இலவச திருமணம், இதுக்கெல்லாம் இந்த தேவஸ்தானத்தை தேடிதான் எல்லாருமே வராங்க. வசந்தி, தனி மரமா இருக்கிற நீ இந்த தோப்புக்கு வந்துட்டினா எங்க இளம் துறவி உன்னை கடைசி வரைக்கும் காப்பாத்துவார். ஆமா வசந்தி. வசந்தி, உன் உடன் பிறந்த சகோதரன் மேல உனக்கு நம்பிக்கை உண்டுன்னா நீ இங்கேயே தங்கலாம். அப்படியா? அப்போ நீ அந்த வீட்டிலே இருக்கிறதாக முடிவு பண்ணிட்டியா? ஆமாக்கா. ஏ, இங்க உனக்கு என்ன குறை? ஒரு குறையும் இல்ல. என் குழந்தை பக்கத்திலேயே இருந்தா அதோடைய வளர்ச்சியும் வருங்காலமும் பாதிக்கப்படுமோன்னு நான் பயப்படுறேன். சரி, உனக்கு அப்படி ஒரு பயம் இருந்தா வேண்டாம். ஆனா ஒண்ணு கேக்குறேன் வசந்தி, அந்த பாஸ்கருடைய வீடு உனக்கு பாதுகாப்பான இடம் தானே? ஆமாக்கா, அந்த நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே தங்கலாமங்கிற முடிவுக்கு வந்தேன். அக்கா, என் குழந்தை விஷயம் மட்டும் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஐயோ, உனக்கு அந்த பயமே வேண்டாம் வசந்தி. ஐயோ, குழந்தை எழுதுக்கா. அது என் காதுக்கு கேக்குதம்மா. நான் வரேன். மறுபடியும் வா. ஒரு மகள் இறைவன் தந்தது. 2 தாய்க்கு ஒரு மகள் இறைவன் தந்தது. என் கண்ணே கேளம்மா, என் தனிமை மறைந்தது. 2 தாய்க்கு ஒரு மகள் இறைவன் தந்தது.
தனிமை மறைந்தது. இரண்டு தாய்க்கு ஒரு மகள் இறைவன் தந்தது. என்ன இரக்கம் பாரமா, எனக்கும் உனக்கும் காலம் மாறுமா. கட்டி உன்னை நான் வளர்த்து கன்னி வரை பார்க்கணும். உந்தன் அன்னை கொண்ட சொந்தம் 10 மாத பந்தமே. என் கண்ணே கேளம்மா, என் தனிமை மறைந்தது. இரண்டு தாய்க்கு ஒரு மகள் இறைவன் தந்தது. இரண்டு தாய்க்கு ஒரு மகள் இறைவன் தந்தது. என் கண்ணே கேளம்மா, என் தனிமை மறைந்தது. இரண்டு தாய்க்கு ஒரு மகள் இறைவன் தந்தது. சுஜாதா, அடி சுஜாதா, என்னம்மா? அம்மாங்கிற ஸ்ருதியோடு இருக்கட்டும். உனக்கு எத்தனை தடவை சொன்னேன் நான். மணி பாத்தியா? 9. ஆமா, இந்நேரம் நீ காலேஜ்ல இருக்க வேண்டாம். 10 மணிக்கு தானேம்மா காலேஜ்? தெரியும்மா, ஆனா நீ 10ஆம் நம்பர் பஸ் பிடிச்சி 10 மணிக்கு போய் காலேஜ்ல சேரணும்னா இப்ப பரப்டா தானே முடியும். இல்லன்னா லேட் ஆகும். பஸ்ஸுக்காக ஓடுவேன். உன் மாதிரி ஓடி வர வயசு பெண்களுக்காக காத்திருக்கும் மைனர் பசங்க எத்தனை பேர் பஸ்ல. இப்படி வரணுமே, இடம் கொடுக்கணுமே, கொடுத்தாப்புல கொடுத்து ஒரு இடி அடிக்கணுமே, அப்புறம் சாரி சொல்லணுமே. என்னத்துக்குமே இதெல்லாம். அதுக்குதான் சீக்கிரம் புறப்படுங்கிற. அதுக்காகத்தாம்மா நம்ம கார்லயே காலேஜுக்கு போறேன்னு சொல்றேன். மகளே, நான் பல பல்லவிகளை பாடினவன். ஆனா நீ எப்போ பார்த்தாலும் ஒரே பல்லவி பாடிட்டு இருக்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? வாழ்க்கையிலே அந்தஸ்து இருக்கணும், ஆனா ஆடம்பரம் இருக்கக்கூடாது. மத்த பெண்கள் உன்னை பார்த்து பெருமைப்படணும், பொறாமைப்படக்கூடாது. இத பாருமா, நான் உன்னை ஏன் பஸ்ல அனுப்புறேன்? என்னத்துக்காக அனுப்புறேன்? உனக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கா? நோ, நீ வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த ட்ரைனிங் கொடுக்குறேம்மா. சாரிம்மா, இனிமே நான் கார் கேட்கவே மாட்டேன். ஆமாமா, இன்னொரு விஷயம் இப்பவே நான் சொல்லிடுறேன், கோச்சுக்க மாட்டீங்களே? என்னடி அது குண்டு போடுற? என்ன விஷயம் அது? வந்துமா சொல்லு. காலேஜ்ல ஒரு பையன் ஆரம்பிச்சாச்சா? ஆரம்பிச்சாச்சா? நான் பையன், நீ பையன், என் பையன் பையன் எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்திக்கிட்டு இருக்காமா. ஏன் உன்னையே சுத்திக்கிட்டு இருக்கா? செக்கு மாடு மாதிரி அவனுக்கு வேற வேலை கிடையாதா? ஆமா, யார் அந்த பையன்? குடும்பக்கார பையன்மா. டைட்ஸ் போட்டுருக்கான். டைட்ஸ் போட்டிருக்கானா? போடுவான். இப்பேற்பட்ட பையன் டைட்ஸ் தான் போடுவான். இந்த பாரு, இந்த வாட்டி உன்கிட்ட வந்தானே டைட்டா நீ ஒரு அரைக்கு ஒரு அப்புறம் பாத்துக்கலாம். ஆமாமா, திருப்பி அவன் என்ன அறிஞ்சிட்டானா? அரைவானா? அரைவானா? என்ன தைரியம் இருக்கணும் அவனுக்கு? குடுக்கறதுல நீ குடுக்கறதுல இருக்கடி. குடுக்கும்போது மூஞ்சில பயம் தெரியக்கூடாது. மண்ணாங்கட்டி சைக்காலஜி என்னடி படிச்ச நீ? இத பாரு, இனிமே எந்த பாய் கிட்ட வந்தாலும் ஒரே ஆற என் பேர் சொல்லு. நீ காலேஜில படிக்கிற, இந்த காதல் வீதல் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதாவது தப்பு தண்டா நடந்தது, நான் கச்சேரியில பிற்கா உதற மாதிரி உன்னை பிச்சு உதறிடுவேன். பண்றான். சரிம்மா. ஆசைப்படியே எனக்கு ஜட்ஜ் ப்ரமோஷன் கிடைச்சிடுச்சு. போதுமில்ல? அது எப்படி? அடுத்தபடி ஹைகோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்கு? மல்லிகா, ஒரு கணவனுக்கு எவ்வளவுதான் பதவி உயர்வு கிடைச்சாலும் அவன் மனைவிக்கு ஆசை மட்டும் தீராதுங்கிறதுக்கு you are the correct example. என்னக்கா? உன் ஸ்வீகார புத்திரனை கண்டிக்கிறதே இல்லையா? இப்ப என்ன ஆயிடுச்சு? படிக்கவே மாட்டேங்கிறானே. எல்லாம் பரீட்சை சமயத்துல படிச்சுட்டா போதும். நீங்க 2 பேரும் இப்படி செல்லம் கொடுத்துதான் அவனை கெடுத்து குட்டி சவராக்கி வச்சிருக்கீங்க. இந்த பாரு, காலேஜ் ரிப்போர்ட் எப்படி படிச்சிருக்கான் உன் வளர்ப்பு புள்ள. பிரபு, அங்கிள் வாங்க, சீக்கிரமா வா. குட் மார்னிங் மை லார்ட். மை லார்ட் இல்லடா,
யுவர் ஆனர். இருக்கட்டுங்க, நீங்க எனக்கு மயிலாடு தானே. அத்தை, நான் அதை வச்சுதான் சொன்னேன். ஏப்பா காலேஜ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்னாச்சு? கண்ணில் காட்ட மாட்டேங்கிற. அதுன்னு வரவே இல்லை மாமா. அது நம்ம பார்வைக்கே வராதுப்பா. ஆமா, இது எப்படி? இது வந்து போஸ்ட்ல வந்து. ஆமா, போஸ்ட்மேன் கொண்டு வந்து உன் மேத டிராயர்ல ஒளிச்சு வச்சுட்டு போயிருக்க. அதுன்னு எனக்கு தெரியாது. வாய மூடுறா. ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்லி வச்ச மாதிரி 2 வருஷம் உன் கூட படிச்சவெல்லாம் டிகிரி வாங்கி பெரிய பெரிய உத்தியோகத்துல இருக்கா. நீ என்னடான்னா இந்த காலேஜை விட்டே வெளியே வர மாட்ட போல் இருக்கே. சும்மா இருமா. நான் ஹைஸ்கூலோட நிறுத்திருப்பேன் தெரியுமா? போனா போகுது. மாமா ஒரு ஜட்ஜ் ஆச்சே, அவர் கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் காலேஜுக்கு போய் வந்துகிட்டு இருக்கேன். நீ என்னடா அதுக்குள்ளேயும் சட்டம் போட்டு கேட்டியா தம்பி அவன் பேசுறதே? இருக்க பிரபு. என்ன மாமா? கண்ணா, மெட்ராஸ்க்கு நான் வந்ததுல உன் படிப்புக்கு எவ்வளவு நன்மைன்னு உனக்கு புரியலடா. எவ்வளவோ காலேஜ்ல ட்ரை பண்ணேன், உனக்கு சீட் கிடைக்கல. கடைசியில இந்த காலேஜோட சேர்த்திருக்கிறேன். எப்படி தெரியுமா? அந்த காலேஜ் சம்பந்தப்பட்ட சேர்மன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், என் மேல மரியாதை உள்ளவர். அதனாலதான் உனக்கு சீட் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் கோட் அடிச்ச உன் மாமா கௌரவம் finished. மாமா, அந்த சேர்மன் சொல்லி பாஸ் பண்ண சொல்றேன். அடச்சி, இங்க பாரு, உன் மாமா கிட்ட இந்த விஷயத்துல எல்லாம் ஹெல்ப் எதிர்பார்க்காத. நான் செய்யவும் மாட்டேன், என்ன நம்பவும் நம்பாத. நான் உங்களை நம்பல மாமா. நான் நம்புறதெல்லாம் சுஜாதாவை. சுஜாதாவா? யாரா அது? மாமா, உங்களுக்கு கோர்ட்டுக்கு நேரம் ஆகல, எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு. வழக்கம் போல என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு நீங்க கோர்ட்டுக்கு போங்களேன். ஆமா, ஜட்ஜி விட்டு பையன் எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். நீ படிக்கிற படிப்புக்கு காலேஜ் காரு மூஞ்சி. சரிக்கா, அதாவது இருக்கட்டுமே. கோதண்டா, எப்படியாவது சுஜாவை அடைஞ்சாகணும் மேடம். என்னடா செய்யலாம்? காதலிக்கிற திருமணம் அப்புறம் பணம் விட்டு வாய் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்ன சொல்றேன்னு சடார்னு கேட்ட வேண்டியதானே? கரெக்ட். இன்னைக்கு 2ல 1 கேட்டுறோம். அதான் வருதுடா. எங்க சுஜா? ஜூலியட். சுஜா, இங்க வா. இன்ப கனா ஒன்று கண்டேன். நான் கண்டேன், நீங்க தான் கண்டியா? தேவதானா? ஏண்டா இவகிட்ட அற வாங்குறத அப்படி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தியா? ஏடா எருமாடு தோழா, நீ தானடா சொன்ன போய் முயற்சி பண்ணி பாரு, அன்பு கிடைக்கும்னு. கடைசியில் அறதான்டா கிடைச்சது. கவலைப்படாதடா, அறையின் ஆரம்பம் தான் உங்க காதல். உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். அப்ப இன்னும் தடவை முயற்சி பண்ணி பார்க்க வேண்டியதான். சுஜா, சுஜா, சத்தா, நீ இங்கே இல்லையா? ஓஹோ, பிரபுவை அடுத்ததே நினைச்சிட்டு இருக்கியா? போடி, நீ கொடுத்த அடி இருக்கே, அது வாலிப உலகத்துக்கே ஒரு பெரிய இடி. போடி, அவர் ஒரு அப்பாவி. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். என்னடி வா, ரொம்ப வருத்தப்படுற? வேணும்னா ஒண்ணு செய்யி, நீ அரை கொடுத்த அதே கன்னத்துல ஒரு இது வேணா. இப்போ மூஞ்ச பாரு. மூஞ்சி எப்படி இருக்கு? மேடம், மேடம் வாங்க உட்காருங்க. இன்னைக்கு நான் உங்களோட சாப்பிட போறேன். உட்காருமா. ஏன் மேடம், உங்க ரூம்ல இடம் இல்லையா? நிறைய இடம் இருக்குமா. இன்னைக்கு சுஜாதாவோட சாப்பிடலான்னு வந்தேன். சுஜாதாவோட மட்டும் தானா? உங்க எல்லாரோடையும் தான். சுஜா, என்ன டிஃபன் கொண்டு வந்திருக்கேன்? பணக்கார விட்டு பொண்ணுன்னு தான் பேரு, வெறும் தோசை தான் கொண்டு வந்திருக்கா. ஐயோ, தோசையா? காஞ்சு போயிருக்க. இத சாப்பிட்ட வயிற்றுக்கு கெடுதல். சுஜா, இந்த தோசையை நான் சாப்பிடுறேன், இந்த பிரெட் டோஸ்ட் நீ சாப்பிட. அப்ப உங்க வயிறு கிடாதா? எனக்கு பரவாயில்லம்மா. சுஜா, நீ எப்பவுமே நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணாம். ஆமா, உங்க அம்மா நல்லா கவனிக்கிறாங்களா? ஓ, ஏன் மேடம்? ஒண்ணு இல்லம்மா, சும்மா சும்மா அப்படி கேட்டேன். இந்த மேடம், உங்களை பார்த்தா, என்ன பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா? இந்தம்மா. மேடம், நீங்க பெரிய ஆளு. கிளாஸ்ல தான் சுஜாவை தனியா கவனிக்கிறீங்கன்னா இங்க கூடவா? அவ வேண்டாம்னா கூட நீங்க ஊட்டி விடுறீங்களே, பெத்த தாய் மாதிரி. மாதிரி என்னம்மா? அப்படியேதான் இருக்கட்டுமே. ஏன் உங்க அம்மா உங்களுக்கு ஊட்டி விடுறது இல்லையா? அப்படிதான். சுஜா, இந்த 2 அவதாரங்களும் எங்க வீட்டுலதான் இருக்காங்க. இவங்க அம்மா என் கூட தான் படிச்சது. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பேசுறது இல்ல. உங்க வீட்டுல இருந்து என்ன மேடம் பிரயோஜனம்? உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க நல்லா படிக்கலாமே. எங்களுக்கு கூட மேடத்துக்கு டியூஷன் சொல்லிக்கணும்னு ஆசைதான். எங்க அம்மா இருக்குதே, சாயங்காலம் ஆனா போதும் எங்களை வீட்டு காவல் வச்சுட்டு இது நல்லா சீதி சிங்கா அடிச்சுக்கிட்டு சினிமாவுக்கு போயிடும். கிழவி கிழவியா? வாங்க வாங்க வீட்டுக்கு, உங்க அம்மா கிட்ட சொல்றேன். அது சரி, உங்க அப்பா வீட்டுல என்ன செய்வாரு? எங்க அப்பா பாவம் 6 மணி ஆட்டத்துக்கு சினிமாவுக்கு டிக்கெட் வாங்க மத்தியானம் 12 மணி வெயிலே கியூல போய் நிப்பாரு. தவறி போய் டிக்கெட் கிடைக்கலன்னு வந்தாரு, அன்னைக்கு ராத்திரி சோத்து வாயில மண்ணு. என்ன சிரிப்பு வேண்டியது இருக்கு? போது போது நிறுத்துங்க. சுஜா,
நீ எப்பமா எங்க வீட்டுக்கு வர? மேடம், நானும் எத்தனையோ தரம் கூப்பிட்டுட்டேன், வரவே மாட்டேங்கிறா. இப்ப நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா வருவா. இல்ல சுஜா? எஸ் மேடம். பாத்தியா? ஹாய் சுஜா, நம்ம வீட்டுக்கு வர போறாடி. என்ன பாஸ்கர், என்ன கூப்பிட்டு கூடாதா? உனக்கு எதுக்குமா சிரமம்? பகலெல்லாம் கல்லூரியில பாடம் சொல்லி கொடுத்து களைச்சு போய் வருவேன். அரசனுக்கு அமைச்சர், ஆபீசருக்கு பியூன், அந்த மாதிரி ஒரு ஆணுக்கு பெண் எவ்வளவு அவசியம் எனக்கு இப்பதான் புரியுது. அந்த இணைப்புக்கு பெயர் தான் கணவன் மனைவின்னு சொல்றாங்க. உண்மைதான் பாஸ்கர், உண்மைதான். வசந்தி, எனக்கு அனுபவம் கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தர் சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு உண்மையா மனம் விட்டு சொல்றது இந்த உலகத்துல ரெண்டே பேர் தான். ஒண்ணு தாய், இன்னொன்னு மனைவி. அந்த 2 பேருமே என் பாஸ்கர் இல்லாம போயிட்டாங்க இல்லையா? பாஸ்கர், ஒரு பெண் தலைவலியில துடிச்சிட்டு இருக்கும் போது அவன் நெத்தியில 2 பேருடைய கைப்பட்டா போதுமா, உடனே வலி எல்லாம் நின்னு போயிடுவான். அந்த 2 பேர் யார் தெரியுமா? தாலி கட்டின கணவர், தான் பெத்த குழந்தை. அந்த 2 பேருமே என் வசந்திக்கு இல்லாம போயிட்டாங்க இல்லையா? இருக்காங்க பாஸ்கர், இருக்காங்க. என்னம்மா சொல்ற? ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை, ஏதோ ஞாபகம். உன் வாழ்க்கையே வெறும் கனவும் கற்பனையுமா ஆயிடுச்சு. பாஸ்கர், வாழ்க்கையில நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். எந்த நிலையில கூட என் மனசுல ஒரு சின்ன ஆசை. சொல்லுமா, நிறைவேற்றி வைப்பீங்களா? நீ சொல்றத பொறுத்து இருக்கு. சத்தியமா? நிபந்தனை வேண்டாம், நினைச்சதை சொல்லு. நீங்க கல்யாணம் செய்துக்கணும். நீயா சொல்ற? நான் தான் சொல்ல முடியும். இந்த வயசுலயா? ஆசைகளுக்கும் ஆண்களுக்கும் வயசே கிடையாது. உலகம் கேலி பேசாதா? அந்த பாழ உலகம் நம் மன துயரத்துக்கு மறந்தா தடவுது. கல்யாணங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு இனி என் வாழ்க்கையில இடமே இல்லைன்னு நான் எப்பவோ சொல்லிட்டேனே. நீங்க தானே சொன்னீங்க, கடவுள் வந்து சொல்லலையே. அப்படி ஒரு பிணைப்பு எனக்கு அவசியம் தானா? அவசியம்னு எனக்கு தோணுது. உண்மையாவா? ஆமா வசந்தி, ஒரே ஒரு நிபந்தனை. சொல்லு. நான் தான் நீதான்? நான் தான் உங்களுக்கு பெண் பார்க்கணும். வசந்தி, பாஸ்கர், தாயில்லா பிள்ளைக்கு சகோதரி பெண் பார்க்கிற மாதிரி நான் உங்களுக்கு பெண் பார்க்கணும். அந்த பாக்கியத்தை எனக்கு தருவீங்களா? வசந்தி, இது இடிவிழுந்த மரம், இனி மலராது. வறண்ட பாலைவனத்துல வாசனை உள்ள மல்லிகை செடியை வச்சிருந்தான், அது வளரவே வளராது. அம்மா, இவ்வளவு பெரிய உலகத்துல எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்திதான். எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இதே கையில என் கண்ணை மூடுனா அது ஒன்னே எனக்கு போதும். இல்ல பாஸ்கர், இல்ல. உங்க வாழ்க்கை அப்படி முடியறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களுக்கு பெண் பார்க்கத்தான் போறேன். அப்படின்னா நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்கட்டுமா? பாஸ்கர், நடக்காது. அது மட்டும் நடக்காது பாஸ்கர். அது எப்படி நடக்காதோ அதே மாதிரி இதுவும் நடக்காது. இன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன் தான் இப்படி சினிமா பைத்தியம் பிடிச்சி அலையறியோ தெரியல. வர்றேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? என்னால கியூல நிக்க முடியாதுமா. பொம்பளைங்க கவுண்டர்ல எனக்கு நீயே சேர்த்து டிக்கெட் எடுத்துக்கோ. அப்படின்னா இன்டர்வல்ல எனக்காக நீங்க மசால் வடை வாங்கி கொடுக்கணும். உன் புத்தி உன்னை விட்டு போவாதே. ஐயோ, குழந்தைங்க வந்துருச்சு. மம்மி மம்மி, வர வர உனக்கு வயசு கம்மி. இன்னைக்கு எங்க டாடி ரொம்ப ஸ்லிம்மா இருக்காங்க. நைஸ் கைஸ். மம்மி, என்னடி கொஞ்சறீங்க? குத்துறான் குத்தி. ஐயோ, இந்நேரம் நியூஸ் ரீல் ஆரம்பிச்சிருப்பானே. போய் தொலைங்கடி. லட்சு, உனக்கு என்னமா வேணும்? அவளுக்கு மட்டும் இல்ல, எனக்கு தான் வேணும். சரிதான், சீக்கிரம் சொல்லுங்கடி. இந்நேரம் டைட்டில் ஆரம்பிச்சிருப்பானே. லட்சு, நீ சொல்லுடி.
நீ சொல்லுடி. நீ சொன்ன என்னவா? ஏன் நீ சொன்னா என்ன குறைஞ்சு போயிடுவியா? சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து சொல்லலாம். 1 2 3. மம்மி, டாடி, நாங்க 2 பேரும் ஒருத்தரையே லவ் பண்றோம். அடி சவால் கருப்பானே, என்ன தைரியம்! 2 பேரும் சேர்ந்து ஒருத்தனையே லவ் பண்றீங்களா? இருடி விஷயம் சிக்கனமா இருக்குது, என்னன்னு விசாரிப்போமே. சும்மாருங்க, லவ்னு சொன்ன உடனே பயம் என் அடி வைத்த கப்புது. ஏண்டி, இந்த வயசுலயே லவ்வா? நீ மட்டும் என்ன ஒழுங்கோ? நீ ஹைஸ்கூல்ல காதல் பண்ண, நாங்க காலேஜ்ல பண்றோம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? மம்மி ஒரு நாள் உன் பழைய டைரிய புரட்டணும், அதுலதான் நீ தேதி வாரியா எழுதி வச்சிருக்கியே. ஆமா மம்மி, நீ டாடிய பார்த்தது, கல்ல காட்டினது, சிந்திச்சது, சந்திச்சது, லவ் லெட்டர் எழுதினது எல்லாத்தையும் தான் விபரமா எழுதி வச்சிருக்கியே. நாங்க ஒண்ணும் அப்படி இல்லப்பா, கண்ட உடனே காதலிச்சிட்டோம். எவ்வளவு நேரமா அவர் வெளியவே நிக்கிறாரு. கால் வலிக்காது? லட்சு, டாடி, மாப்பிளைய கூப்பிடுமா. ஹலோ டார்லிங், உள்ள வாங்க. மம்மி, இவர்தான் எங்க லவர் மிஸ்டர் கோண்டு. என்னது? குண்டா? குண்டு இல்ல மம்மி, கோண்டு. அது இல்லைங்கோம்மா, என் பேருங்கோ கோதண்டா பாண்டிங்கோ. நம்ம பாப்பாங்கோ என்ன லவ் பண்ண சொல்ல கோண்டு கோண்டுன்னு சொல்லி லவ்வா கூப்பிடுதுங்கோ. இருக்கட்டும். மம்மி எப்படி இருக்கிறாரு? மாப்பிளைக்கு என்னமா குறைச்சலு? கடைஞ்சி அடிச்ச பொம்மை மாதிரி. இருக்கட்டும். ஏற்கனவே அவுட் ஹவுஸ்ல நம்ம குடும்பத்துக்கே இடம் இல்ல, இதுல இவர் வேறயா? சரி, நம்ம 2 பேரும் வெளியே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. என்னது? சும்மா இருங்க. ஏன் பண்ணுங்களா? நீங்க 2 பேரும் ஒருத்தனே கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லா இருக்குமா, இல்ல சட்டம் தான் இதுக்கு இடம் கொடுக்குமா? அப்படின்னா நான் என் காதல வாபஸ் வாங்கிக்கிறேன். லட்சு, நீயே கட்டிக்க. Thanks சச்சு. Let me sigh, let me cry when I'm blue. Let me sigh, let me cry. என்னம்மா படிக்கிறேன்? படிக்கலமா, பாடுறேன். பாப் மியூசிக். எங்க காலேஜ் ஆனுவல் டே அன்னைக்கு நான் தான் பாட போறேன். அப்படியா? இது என்னம்மா இது பாட்டா தெரியல, ஒரே இங்கிலீஷா இருக்கே. அம்மா, உங்களுக்கு இந்தியன் கிளாசிக் மியூசிக் தான் தெரியும், இது இங்கிலீஷ் மியூசிக், பாப் சாங். இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் புரியாதுமா. எனக்கே புரியாத மியூசிக் நீ எப்படியம்மா பாட போற? எங்க கொண்டா பார்க்கலாம். Let me sigh, let me cry when I am blue, when I am blue. ஐயோ அம்மா, நிறுத்துங்கம்மா. இந்த பாட்டை போய் உங்க கர்நாடிக் மியூசிக்ல பாடி இப்படி கொலை பண்ணீங்களேம்மா. பின்ன எப்படி பாட சொல்ற? Let me sigh, let me cry when I'm blue. ஓஹோ, அப்படியா? கொண்டா மைக் கொண்டா பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். Let me sigh, let me cry when I'm blue. Let me go away from this lonely town. Won't be long till my song here is through. 'Cause I know about my last round. All the love I could see, beg or borrow. All the pain in my soul. What is love but a prelude to sorrow? With a heartbreak, a help for your goal. And here I got now you know why I'm leaving. I got the blues, what can I do? Goodbye. Let me sigh, let me cry when I'm blue. Let me go away from this lonely town. Let me sigh, let me sigh, let me sigh. Mummy, it's so good. Please continue it. அம்மா நிறுத்தாதீங்கம்மா, பாடுங்கம்மா. சரி. Even I can sing your kind of music, rock and roll sounds you hear around you. The modern rhythm that gives you satisfaction. In my music, you've always been found. You are telling something new to my nation. Even I can feel that vibration. It's moving, round and round and round. Even I can sing your kind of music, rock and
What one rhythm that gives the satisfaction? In my music has always been fun. You are telling something new to my nation. Even I can feel that vibration. It's moving, round and round and round. I'm gonna sing it too, I'm gonna sing it too, I'm gonna do it like I've never done before. I find my spirit so, and let's the type for more, and now I also feel the totally I'm gonna sing it too, I'm gonna sing it too, I'm gonna do it like I've never done before. I find my spirit so, and let's the type for more, and now I also feel the totally someday, sometime, there'll be a world sublime where all is calm, just peace and love you'll find. Someday, sometime, there'll be a world sublime where all is calm, just peace and love you'll find. I'm gonna sing it too, I'm gonna sing it too, I'm gonna do it like I've never done before. I find my spirit so, and let's the type for more, and now I also feel the totally Oh, wonderful, wonderful, mommy. You are great. உட்காருமா. பரவாயில்ல மேடம். இது கிளாஸ் ரூம் இல்ல, வீடு. உட்காரு. நீங்களும் உட்காருங்க. உட்காருங்கடி. உட்காருங்க. ஆமா, உனக்கு என்னம்மா பிடிக்கும்? எனக்கு உங்களை தான் பிடிக்கும் மேடம். என்ன பிடிக்குதா? ரொம்ப சந்தோஷம். அது இல்லம்மா, சாப்பிடுறதுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு என்ன பிடிக்கும் நீங்க எனக்கே தெரியாது மேடம். இந்த சாப்பாட்டு விஷயத்தை எல்லாம் எங்க அம்மா தான் கவனிச்சுப்பாங்க. அப்படியா? சரி, என்னையும் உங்க அம்மாவா நினைச்சுக்கிட்டு நான் கொடுக்கறத நீ சாப்பிடு. மணி, இவங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வா. ஏதாவது இல்ல மேடம், நாங்க ஏராளமா வந்திருக்கோம். எக்கச்சக்கமா வேணும். மணி, இப்பதானே டிரைவில போந்து வெட்டிட்டு வந்தோம், அதுக்குள்ள பசிக்குதா? பாடி, இதாண்டி திங்கிற வயசு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷன் பாதியை தின்னுடுவான். அப்புறம் பிள்ளைங்க பிறக்க பிறக்க எல்லாத்தையும் அதுங்க தின்னுடும். அப்புறம் இலையிலையும் பாத்திரத்திலையும் ஒட்டி இருக்கிறத தாய் சுரண்டி சுரண்டி. என்ன மேடம், வீட்டுக்குள்ள ஒரு பிஸ்கட் ஃபேக்டரி வச்சிருக்கீங்களா? இல்லம்மா. இன்னைக்கு எது வேணும்? தேங்க்யூ மேடம். மேடம், நீங்க என்ன அவளையா கவனிச்சுட்டு இருக்கீங்க? ஓஹோ, நீங்களே எடுத்துங்க. இதுல ஒண்ணு எடுத்துக்கமா. போதும் மேடம். ஆமா, நாங்கெல்லாம் எதுக்காக வந்தோம் நீங்க கேட்கவே இல்லையே. தெருவுல போற பாக்கில திடீர்னு வீட்டுக்குள்ள வந்தா ஏன் வந்த என்ன கேட்பாங்க? இல்ல மேடம், நான் அந்த அளவுக்கு உயர்ந்தவல்ல. நீங்க தான் உயர்ந்தவங்க. என்னோட குரு, எங்க அம்மா மாதிரி. மேடம், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லம்மா, இல்ல. உன்னை போல ஒரு பெண்ணுக்கு தாயா இருக்கிற பாக்கியம் எனக்கு இல்லையேன்னு நினைச்சு ஒரு நிமிஷத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஆமா, நீங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்கீங்க? நம்ம காலேஜ் ஆண்டு விழாவில நாங்கெல்லாம் சேர்ந்து அம்பிகாபதி கதையை நாடகமா நடத்த போறோம். அதை நீங்க தான் மேடம் செட்டப் பண்ணி கொடுக்கணும். அது காதல்ல தோல்வி கண்ட கதையாச்சே, டிராஜடி வேண்டாமா? மன்னிச்சுங்க மேடம், காதல் தோல்வியில கிடைக்கிற அந்த துன்பமான இன்பம் காதல் வெற்றியில இல்லைங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். சுஜா, கற்பனை வேற, அனுபவம் வேற. இப்ப நீ ஒருத்தனை காதலிக்கிறேன்னு வச்சுக்கோ. அந்த காதல்ல உனக்கு தோல்வி ஏற்பட்டா, மை காட், அந்த வேதனை என்னால தாங்கிக்கவே முடியாது. பின்ன எப்படி சொன்னேன் அந்த மாதிரி துன்பம்? அது வந்து மேடம், இப்ப என்ன மேடம், கதையை மாத்தணும் அவ்வளவுதானே. பேசாம பிருத்திவிராஜ் சமயத்தை நாடகம் போட்டுடலாம். சுஜி, நீ தான் சமயத்தை, நான் தான் பிருத்திவிராஜ். உன்னை தூக்கி குதிரையில வச்சுக்கிட்டு
ஒண்ணுமே வேண்டாம். சரி சரி, உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். அம்பிகாவை கதைய வச்சு. தேங்க்யூ மேடம். படிப்புல சந்தேகம் வர்றப்ப மட்டும் இல்ல, மனசுக்கு சந்தோஷம் வர்றப்ப கூட உங்ககிட்ட தான் ஓடி வருவேன். ஏன் துன்பம் வர்றப்ப கூட தான் வராதம்மா. உன் வாழ்க்கையில உனக்கு துன்பமே வராது. சுஜா, உனக்கு ஒரு அம்மா மட்டும் இல்லை, இன்னொரு அம்மாவும் இருக்காங்கன்னு நினைச்சு நீ எப்பவும் எதுக்கும் என்கிட்ட வரலாம். அது ஒண்ணே எனக்கு போதும் மேடம். நாங்க வர்றோம். சரி வாங்கடி. நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த பொண்ணு மேல மட்டும் உனக்கு ஏன் அவ்வளவு அன்பு அக்கறை? ஒண்ணும் இல்ல பாஸ்கர், அவ கிளாஸ்ல ரொம்ப சுட்டி பொண்ணு, அதனால அவளை எனக்கு பிடிக்கும். வசந்தி, நீ ப்ரொஃபசர், அவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட். ஒரு ப்ரொஃபசருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் காலேஜ்ல எந்த அளவு தொடர்பு இருக்கணுமோ அதே அளவுதான் வெளியில இருக்கணும். நீ காட்டுற அன்பை தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு சரியா படிக்கலைன்னா அப்புறம் நீ கண்டிக்க முடியாது பாரு. பாஸ்கர், ப்ரொஃபசருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கிற தொடர்பு போலீஸ்காரங்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் இருக்கிற தொடர்பு இல்லை, பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கிற தொடர்பு மாதிரி. நீ பேராசிரியை, உன்கிட்ட தான் பேச முடியுமா? பாஸ்கர், அவ படிப்பிலே ரொம்ப கெட்டிக்காரி. அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னமோ தனி பாசம் ஏற்படுது. வசந்தி, உனக்கு ஒரு பெண் பிறந்திருந்தா இன்னைக்கு இந்த பெண்ணோட வயசு இருக்கும்ல?